அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுடன் சிறிது நேரம் கலந்துரையாட வந்துள்ளேன். இந்த அழகான நாள் எல்லாருக்கும் கிடைத்தன. சிறிது நேரம் எனக்காக ஒதுக்குங்கள். இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பும் மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறப்பில் இருந்து கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும் பொழுது தான் வாழும் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்க தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது அமைந்திட முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்டது. இதில் அவர்கள் முழுமை அடைய பல கட்டங்களை கடந்து வந்து அவர்கள் தனக்கு கிடைத்த அனுபவங்களை தனக்கு பின்னே வருபவர்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக தன் கற்றதை தனது சமூகத்தில் உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதனால் தனது சமூகத்தை வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைய ஒரு நிலையான பாதுகாப்பு நமக்கு முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்து இருந்ததால் தனது சமூகத்தை சுற்றி தனக்கான பாதுகாப்பை ஏற்படுத்த நவீன கருவிகள் கெமிக்கல் ஆயுதங்கள் என காலத்துக்கு தகுந்தாற்போல் மாற்றி வடிவமைத்துக் கொண்டு இருந்தார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கென்று ஒரு பாதுகாப்பான சட்டங்களையும் அவர்கள் வகுத்துக் கொண்டார்கள். இதனால் எந்த ஒரு தனி மனித அதிகாரமும் உழைப்பவர்களுக்கு மேல் தனது அற்ப சந்தோஷங்களால் ஏற்படும் தனிமனித ஒழுங்கின செயல்களை மக்களின் மீது திணிக்காமல் இருப்பதற்கு இந்த சட்டம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. மேலும் அவர்களை நல்வழிப்படுத்தவும் இதை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். தனிமனித கட்டமைப்பு அனைவருக்கும் சமமானது என்பதில் உள்ள முக்கியத்துவத்தை உணர்ந்து தனது சமூக முன்னேற்றத்தை முதன்மையாக்க இது வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. அந்த சமூகமே இன்று மேல் நோக்கி உள்ளது. மனித குலத்தின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட எண்ணமாக பார்க்கப்படும் சக மனிதனின் மீது தொடுக்கப்படும் பொருளாதார வேலையில் அதிகார வர்க்கத்தின் கூட்டு திணிப்பு மனித குலத்தில் உணவு என்பது மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. மற்ற எந்த உயிரினங்களும் உணவை இவ்வுலகில் இருந்து அன்றாட தேவைக்கு இருப்பதில் இருந்து கிடைப்பதை உண்டு வாழ்ந்து வருகின்றன. மனிதன் உணவை தனக்கான ஒரு ஆயுதங்களாக பயன்படுத்த நிலத்தை பிரித்து ஏற்றத்தாழ்வை உண்டாக்க முதலில் உண்டாக்கிய ஆயுதம் மண்.